நியூஸ்18 தமிழ்நாட்டினுடைய செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். நூல் வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் பேசியதற்கு துரைமுருகன் ஆற்றிய அந்த எதிர்வினை, அதற்கு பிறகு உதயநிதி பேசியிருக்கிறார் இது குறித்து, அதற்கு பிறகு ரஜினிகாந்த் தற்போது அளித்திருக்கக்கூடிய பதில், இவை எல்லாவற்றையும் இணைத்து என்ன விஷயமாக இதில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? திரு ரஜினிகாந்த் தன்னுடைய அந்த ஒரு மெக்னானிமிட்டி அல்லது மெச்சூரிட்டி என்ன அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். அவருடைய விமான நிலைய சந்திப்புல, பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் துரைமுருகன் அவ்வளவு கடுமையாக தனிப்பட்ட முறையில தாக்குதலோடு விமர்சித்த அந்த கருத்துக்களுக்கு பிறகு நிச்சயமா அது ஒரு பலராலும் ஏற்க முடியாத ஒரு விமர்சனமா தான் இருந்தது. வழக்கமா ரெட்டாரிக்கு, கவுண்டருக்கு அல்லது நக்கலா பதில் சொல்றது அப்படின்லாம் துரைமுருகன் அவர்களுக்கான சில பொலிட்டிக்கலா அவர் தன்னுடைய ஸ்டேஜஸ்ல அவர் பல ரியாக்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு. அதை பலரும் ரசித்திருக்கிறார்கள். ஆனா இந்த முறை திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து அவர் கொடுத்த பதில் அப்படிங்கிறது ரொம்ப தனிப்பட்ட முறையில தாக்கக்கூடியதாக இருந்தது. ரொம்ப பர்சனலா அதை எடுத்துக்கிட்டாரு அவரு அப்படிங்கிறதையும் அதை காமிக்கக்கூடியதா இருந்தது. அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அப்படிங்கிறது திமுகவுடைய பொதுச் செயலாளர் அல்லது இத்தனை ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற விதமான வார்த்தைகளாக இல்லாம, நேற்றுக்கு அவர் வேலூர்ல பேசியது கிருபானந்த வாரியார் அவர்களுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு தான் அவர் அப்படி பதில் சொல்லியிருந்தாரு. அது பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருந்தது. திரு துரைமுருகனுடைய அந்த எதிர்வினைங்கிறது ரொம்ப பெரிய அதிர்வலை கட்சிக்கு உள்ளாகவும் உண்டாக்கி இருந்தது. அதுக்கு காரணம் திரு பிரியன் குறிப்பிட்டது போல அந்த நிகழ்ச்சியில, அதாவது திரு ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய்ங்கிற புத்தக வெளியீட்டுல ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது ரொம்ப அவர் அவருடைய எப்பவுமே மேடை பேச்சுகள் பலருக்கும் தெரியும். அவர் ஒரு ஸ்பான்டேனியஸா பேசக்கூடியவர், தன்னோட மனதுல என்ன இருக்கோ அதை அப்படியே பேசக்கூடிய ஒருவர் தான் திரு ரஜினிகாந்த். அப்படி அவர் பல மேடைகள்ல பேசியிருக்கிறாரு. பல மேடைகள் ரசிக்கப்பட்டிருக்கின்றன, சில மேடைகள் அது சர்ச்சையா மாறி இருக்கு அவருடைய பேச்சுக்கள். இந்த மேடையில கூட ரொம்ப கான்சியஸா சொன்னாரு. அரசியல் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்கு, நான் ரொம்ப குறைச்சுதான் பேச விரும்புறேன்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் அவர் சொன்ன அந்த கருத்து ரொம்ப அந்த மேடையில மட்டும் இல்ல, அந்த அரங்கத்துல மட்டும் இல்ல, வெளியேயும் பெரிய அளவுக்கு ஆதரவை கொடுத்துன்னு தான் சொல்லணும். பெருசா அப்ரிஷியேட் பண்ணாங்க பலரும் அவர் சொன்ன அந்த ஸ்டைல்ல. கிட்டத்தட்ட அது ஒரு அந்த மேடை, அதுக்கு பிறகு பேசிய முதலமைச்சரும் கூட திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சை குறிப்பிட்டு, என்னை விட வயதில் ஒரு வயது பெரியவர் என்கிற அடிப்படையில் அதை நான் அறிவுரையாக கூட எடுத்துக்கொள்கிறேன், நான் உஷாரா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் அதை ரொம்ப லைட்டர் மோட்ல தான் ரெண்டு பேருமே பேசினாங்க. அந்த இடத்துல ஒரு கலகலப்பான ஒரு தோற்றத்துல தான் அந்த நிகழ்வு முடிந்தது. அப்படி இருக்கும்போது அதற்கான, ஆனால் எல்லோரும் கை தட்டினார்கள். இன்னும் சொல்ல போனா திரு கதிரானந்த், திரு துரைமுருகனுடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வரைக்கும் அதை கைத்தட்டி ரசித்த ஒரு நிகழ்வாகத்தான் அந்த பேச்சு இருந்தது. ஆனால் திரு துரைமுருகன் ரொம்ப இறுக்கமா தான் இருந்தார். அவரை தவிர பக்கத்துல இருந்த அத்தனை தலைவர்களும் இருந்தாங்க. அப்போதே அவருக்கு அது அவர் பெயர் குறிப்பிட்டு பேசியதுங்கிறது மேபி அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு திமுக தலைமை உள்ளிட்டவர்களுடைய கடுமையான அதிருப்தி துரைமுருகனுக்கு சென்று சேர்ந்தது. அதுக்கு பிறகு துரைமுருகனும் ரஜினி அவர்களிடம் பேசியிருக்கிறார். தொலைபேசியில தொடர்பு கொண்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. நான் ஒரு வேகத்துல அப்படி பேசியிருக்கிறேன், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதாக அந்த பேச்சு நடித்திருக்கிறது. திரு ரஜினிகாந்தும் அதுல என்னோட நீண்ட கால நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில அவர் அதுதான் இன்னைக்கு காலையிலயும் நீங்க நேரடியா பத்திரிகையாளர் சந்திப்புல வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் என்ன பேசினார் என்பதை நான் பெருசா எடுத்துக்கல. அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர், எனவே நான் அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை நான் கடந்து போகிறேன் என்பதாக திரு ரஜினிகாந்தனுடைய அந்த கருத்து என்பது இருந்தது. இது நிச்சயமா திரு துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு பெரிய அவருடைய இடத்திற்கு, அவருடைய பொறுப்புக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒன்றாகத்தான் அவருடைய பேச்சு என்பது இருந்தது. பொதுவாகவே திரு ரஜினிகாந்த், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேடை பேச்சுக்கள் அல்லது மற்ற இடங்கள்ல பொது இடங்கள்ல பேசும்போது ரொம்ப ஸ்பான்டேனியஸா தன் மனதில் பட்டதை பேசக்கூடிய ஒரு ஆளுமே. அப்படி பேசி விமர்சனங்கள் வந்தாலும் அதுல ஏதாவது தவறு இருந்தால் அதை சரி பண்ணிக்கக்கூடியவர், தான் சொன்னதுல தவறு இருக்குன்னா அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு சரி செய்யக்கூடியவர். கிட்டத்தட்ட அப்படி கூட ஒருவேளை திரு துரைமுருகனை தனிப்பட்ட முறையில தான் குறிப்பிட்டு பேசியது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். நம்ம ஒரு நட்பு அடிப்படையில ரொம்ப ஒரு லைட்டர் டோன்ல சொன்னது அது ஒரு வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்பதனாலதான் இன்னைக்கும் அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல ரொம்ப அது ஒரு பாசிட்டிவ் டோன்ல கடந்து போயிட்டாரு. அது அவர் என்னைக்கும் என்னுடைய நண்பர் தான் அப்படிங்கிறத விட, கட்சியில பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கலைஞருக்கும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் நெருக்கமாக இருந்தவர் திரு ரஜினிகாந்த். அப்படிப்பட்ட ஒருவரை துரைமுருகன் இவ்வளவு தனிப்பட்ட தாக்குதலோடு பேசுவது முறையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க.
இன்னும் வெளியிலிருந்து வைக்கக்கூடிய விமர்சனங்களாக என்ன இருக்குன்னா, திமுகவினுடைய மேடைகளுக்கு பலரும் வர்றாங்க. திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இலக்கியவாதிகளை, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கள, திரைத்துறையில இருக்கிறவங்கள, அது மட்டும் இல்லாம நீதியரசர்கள், அதே போல அதிகாரிகள் பலரும் அந்த மேடைக்கு வரக்கூடியதை பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய நூற்றாண்டை ஒட்டி பல நிகழ்வுகள் நடந்தது, பல மேடைகள்ல பேசப்பட்டது. மருத்துவர்கள் பேசினாங்க, நீதிபதிகள் பேசினாங்க, அவரை நினைவுந்து பலரும் பேசின பல மேடைகள் இருந்தது. அதே போல இப்ப நூற்றாண்டு நினைவு நாணயம் நேர் எதிர்கொள்கையில இருந்தாலும் பாஜகவிலிருந்து திரு ராஜ்நாத் சிங் வந்து அரை மணி நேரம் அவரை பற்றி பேசியது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் வரக்கூடிய ஒரு விருந்தினர் மீது இவ்வளவு கடுமையான தாக்குதலை முன்வைக்கும் போது திமுக மேடைகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படாதா? இது எந்த வகையில் சரியானதாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளை திரு துரைமுருகனை நோக்கி வைக்கக்கூடியதையும் பார்க்கிறோம். துரைமுருகன் கேட்டதுல அவர் தனிப்பட்ட முறையில் காயம்பட்டாரு, அதனால அவர் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு, சுயமரியாதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலரும் இருந்தாலும் கூட பெருமளவுக்கு இதை விமர்சிக்கக்கூடியவர்களும் இது உடனடியாக துரைமுருகன் இதுல தன்னுடைய நிலைப்பாட்டை அல்லது தான் தெரிவித்த கருத்துக்களை பின்வாங்குவது மட்டுமே சரியாக இருக்க முடியும், அல்லது அது ஒரு குறைந்தபட்சமாக ரஜினி அவர்களுடைய இந்த நாகரிகமான பதிலுக்கு பிறகு அவரும் இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்கிற அந்த பார்வையும் கூட திமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்படக்கூடியதை பாக்குறோம். இதுல திரு உதயநிதி நீங்க குறிப்பிட்டீங்க அப்படின்னா, உதயநிதியும் நேற்றுக்கு வந்து திரு ரஜினிகாந்தனுடைய பேச்சை என்டார்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய, இது ஒரு நீண்ட காலமாக பேசப்படக்கூடிய ஒரு பேச்சாகவும் இருந்து கொண்டே இருக்கிறது. பலருக்கும் இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அல்லது திமுகவுக்கு இருக்கக்கூடிய சவால் அப்படின்னு பார்க்கும்போது, இளைஞர்களை ஈர்ப்பதில் அந்த கட்சி எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிற கேள்வியை மறுபடியும் பொதுத்தளங்கள்ல வைக்கிறாங்க. அப்ப திரு உதயநிதியும் அதுதான் சொல்றாரு, இளைஞர்களுக்கு வழிவிடக்கூடிய வகையில, இளைஞர்களை கைத்தூக்கி விடக்கூடிய வகையில கட்சியில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும், அல்லது இளைஞர்களுக்கான வழிவிட வேண்டும் மூத்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்த திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சை குறிப்பிட்டு நேற்றுக்கு அவர் பேசியிருக்காரு. விச் மீன்ஸ் அவர் திரு உதயநிதியும் அதை என்டார்ஸ் பண்றாரு, ரஜினிகாந்த் அவருடைய பேச்சை ஆதரிக்கிறார். ஏன்னா கிட்டத்தட்ட துரைமுருகன் நேற்றுக்கு மாலை வேலூர்ல பேசிய பிறகுதான் திரு உதயநிதி அவர்களுடைய அந்த கட்சி நிகழ்ச்சி, பொறியாளர் அணி சார்பாக ஒரு புத்தக வெளியீடு நடந்தது. திரு எஸ்கேபி கருணாநிதி எழுதிய அந்த புத்தக வெளியீட்டுல தான் திரு உதயநிதி அதை குறிப்பிட்டு பேசினாரு. அதுவும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்ப திமுகவுடைய தலைவர், முதலமைச்சர், அதே போல இப்போது திரு உதயநிதி, அப்புறம் அந்த அரங்கத்துல ஏவாவில் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு அரங்கத்தில் இருந்த அத்தனை திமுக அமைச்சர்கள், திமுக மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே அதை கைத்தட்டி தான் ரசிச்சாங்க. அப்ப அதுக்கான இவ்வளவு கடுமையான எதிர்வினை, அவர் சொன்ன சில வார்த்தைகள், அது வந்து நிச்சயமா பொது தளத்துல அது வந்து ஏற்கக்கூடிய ஒன்றாக இருக்க முடியாது. அப்படியானதுதான் இருக்கு. துரைமுருகன் ரஜினியிடம் தனிப்பட்ட முறையில வருத்தம் தெரிவித்த அந்த வருத்தத்தை பொதுவிலும் அவர் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில திரு ரஜினிகாந்த் தன்னுடைய பதிலாக அவர் வந்து எப்போதும் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த நேரத்துல துரைமுருகனுடைய எதிர்வினை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் இப்ப கவனிக்க வேண்டியதாக இருக்கு. நிச்சயமா இது வந்து 2-3 அம்சங்களை குறிப்பிடுதா இருக்கு. ஒண்ணு, ரஜினிகாந்த் அவர்கள் பல நிலைகள்ல கலைஞரோடும் திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோடும் நெருக்கமாக பல மேடைகளை பகிர்ந்து கொண்டவர். அதை தாண்டி அவர் எல்லா மேடைகளுக்கும் செல்லக்கூடியவர் தான். எந்த மேடைக்கு சென்றாலும் தான் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லக்கூடிய ஒருத்தர். அதுல தான் சொன்னதுல அதிகமா இருந்த இன்றைக்கு இந்த விமர்சனத்துக்கு பிறகும் அவர் வந்து இந்த கருத்தை வந்து எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சென்றிருப்பதுங்கிறது துரைமுருகனுடைய பேச்சுக்கு பிறகான அந்த நிலையாகத்தான் தெரியுது. கட்சிக்குள்ளேயும் இந்த சீனியர் வெர்சஸ் ஜூனியர் அப்படிங்கிற அந்த விவாதமும் செல்லத்தான் செய்து பல நிலைகள்ல திமுகவுல 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அவர்களுடைய தொடர்ச்சியான 30-40 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரே பொறுப்புல இருக்கிறது அப்படிங்கிறது தான் விவாத பொருளாகவும் இருக்கும். அது மீண்டும் இந்த நிகழ்வை வைத்தும் விவாதமாக இருக்கிறது. இளைஞர்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்யுங்கிறத திரு உதயநிதியும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அடுத்தடுத்த கட்டமா திமுகவுக்குள் அது என்ன விதமான அடுத்த நகர்வுகளை ஏற்படுத்துதுங்கிறதும் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. இதுல நிச்சயமா திரு துரைமுருகனுடைய பேச்சுல திமுகவுடைய தலைமை, திமுகவுடைய மூத்த தலைவர்கள் யாருமே அதை ரசிக்கல, விரும்பல அப்படிங்கிற தகவல் தான் இருக்கு. அது ரஜினிகாந்தனுடைய பேச்சு, அதற்கு துரைமுருகனுடைய பதில், அதற்கு தற்போது ரஜினிகாந்த் அவர் அளித்திருக்கக்கூடிய பதிலின் அணுகுமுறை, இதனை முழுமையாக புரிந்து கொள்ளும்படியான ஒரு பின்னணி விவரங்களோடு கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். நன்றி திரு கார்த்திகை செல்வன்.
அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் ஷபீர். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தனுடைய இந்த அணுகுமுறை இது எதற்காக அப்படின்னு பார்க்கணும்? இது இந்த நட்பு தொடர வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு அணுகுமுறையை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது இந்த சர்ச்சை மேலும் வளரக்கூடாது என்பதற்காக இப்படியான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை ரஜினிகாந்த் கையில் எடுத்திருக்கார் அப்படின்னு பார்க்கணுமா? ரஜினிகாந்துடைய பேச்சு என்பது திமுகவுக்குள்ள ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய பல சீனியர் லீடர்ஸ், பல தலைவர்கள், பல நிர்வாகிகள் சொல்ல முடியாத சில விஷயங்களை ரஜினிகாந்த் அந்த பொது மேடையில ரொம்பவே கேஷுவலா அதை சொல்லிட்டாரு. அது சொல்லும் போது அதை எல்லாருமே ஒரு ஜோக்கா தான் அதை கடந்து போனாங்களே தவிர, பட் அது இவ்வளவு சீரியஸ் டர்ன் எடுக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. பட் ரஜினிகாந்த் சொன்ன விஷயங்கள்ல குறிப்பா ஒரு பல அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா கூட அதுல இவரு மூத்த அமைச்சர், கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகனை அவர் பெயர் சொல்லி குறிப்பிட்டதுதான் இங்க ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. பட் பொதுவாக பேசியிருந்தால் அது அதை கடந்து போயிருப்பார்கள் எல்லோரும். பட் அதனாலதான் ஏன்னா அதுல அமைச்சர் துரைமுருகனுடைய ரியாக்ஷன் கூட ஒரு விதமான கோவத்துடனும் ஒரு விதமான கொந்தளிப்போட தான் அந்த ரியாக்ஷனே அவருக்கு பத்திரிகையாளர் மத்தியில அவர் கொடுத்திருந்தாரு. ஆகவே இதுதான் திமுக தலைமைக்கு ஒரு விதமான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அவரு ஒரு மூத்த அமைச்சரின் அழைப்பின் பேர்ல தான் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த விழாவுக்கு வந்தாரு. அந்த விழாவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வர வேண்டும் அப்படின்றது முதலமைச்சருடைய விருப்பமாக இருந்துச்சு. ஆகவே எங்களுடைய அழைப்பின் பேர்ல அவர் வந்திருக்காரு அப்படின்னும் போது அவர் சொல்லிய கருத்துக்கள்ல இந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கணுமா அப்படின்ற ஒரு சின்ன டிஸ்கஷனும் போயிருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் வருத்தம் தெரிவித்திருப்பது. ரஜினியிடம் பேசி துரைமுருகன் வருத்தம் தெரிவித்தது, அவருடைய ரியாக்ஷனுக்கு பேசினது. பட் நிச்சயமாக இது கட்சிக்குள்ள ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டேக்அவேயாக இருக்கிறது. பலரும் சொல்லுவதற்கு தயங்கக்கூடிய விஷயங்கள், அதாவது எவ்வளவுதான் முதலமைச்சரோட நெருக்கமாக இருந்தாலும், எவ்வளவுதான் முதலமைச்சருக்கு பல ஆலோசனைகள் சொன்னாலும், கட்சியுடைய இன்டர்னல் விஷயங்கள், குறிப்பாக இளைஞர்களுக்கு வழிவிடுவது, கட்சியுடைய மூத்த அமைச்சர்கள் தொடர்ந்து அந்த முக்கியமான பதவிகள்ல இருந்து கொண்டிருப்பது, மூத்தவர்களுக்கு இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் யாருமே அட்வைஸ் பண்ண முடியாது. பட் இந்த விஷயத்தை ரஜினிகாந்த் வெளிப்படையாக பேசிவிட்டார் அப்படின்றது ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது. கட்சிக்குள்ளேயே அது இருவேறு விதமான கருத்துக்களையும் உருவாக்கி இருக்கிறது. ஓல்ட் ஸ்கூல் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் மத்தியில ரஜினிகாந்த் தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் ஏன் பேசணும் அப்படின்ற கருத்தும், இளைஞர்கள் மத்தியில ரஜினிகாந்த் பேசி இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது, உண்மைதானே அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் ரொம்ப சூசகமாக அவர் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாணியில தெரிவித்திருப்பது என்பது இப்போவாச்சும் தலைமை இதை புரிந்து கொண்டு, அந்த சென்டிமெண்ட்டை புரிந்து கொண்டு அவர்கள் அந்த நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை மேற்கோள் காட்டி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதும் கூட கிட்டத்தட்ட ஒரு விவாதமாகவே அந்த கட்சியில இருக்கு அப்படின்றதுதான் ஒரு புது விவாதத்தை கட்சிக்குள் கிளப்பி இருக்கிறார் அப்படின்னு தான் இருக்கிறது முக்கியமான டேக்அவேயா இருக்கு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷபீர்.